பிரசாந்த் மென்மையானவர், திரகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்பதெல்லாம் நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்காரு. அது ஒரு சின்ன உதாரணம். அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் நானும் பிரசாந்த், யோகி பாபு, ஒரு 4 பேர் உட்காந்து சீன் சொல்லிட்டாருங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இது பேசு அப்படின்னு யோகி பாபா சார் நான் இதை சொல்கிறேன் சார், நீங்கள் இதை சொல்லுங்கள், இந்த ஒரு சீன் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு அவங்கள நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட்டு அப்படின்னு பிரசாந்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசுகிறேன், அது மேலே பேச சரி. இங்கே வந்தோடனே மறுபடியும் நம்ம இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறத பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலையும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் என்னோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வார்த்தை எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அதில் தேவயானியோடைய டாக்டர் நினைக்கிறாங்க, கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட், நம்ம தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக முதல்ல இங்கே பாம்பேல உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கி போயிட்டார் இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன், இல்லை சார் தியாகராஜ் சார் இப்படி தான் ரைட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல படம் ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள், பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு பிரசாந்தை வாழ்த்த எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வாழவே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.